ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, பிரசவ நேரத்தில கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆகுறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்கள் வந்து பிரசவ வலி அந்த நேரத்தில நல்லா வாக்கிங் போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம வாக்கிங் போகும்பொழுது, நம்மளோட குழந்தையோட பொசிஷன் வந்து ரொம்ப கரெக்ட்டா ஃபிக்ஸா நல்லா கரெக்ட்டான இடத்துல அமையறதுக்கும், நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அந்த ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி குழந்தையோட தலைப்பகுதி தள்றதுக்கும் இந்த வாக்கிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த பிரசவ வலி ஏற்படும் நேரத்தில வந்து நெறைய தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லுவோம். அப்படி தண்ணீர் குடிக்கும் பொழுது நம்ம பாடியில வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஈஸியா நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய வந்து ஓப்பன் பண்றதுக்கும், அந்த பிரசவ வலியோட நேரத்த வந்து கம்மி பண்றதுக்கும் இந்த வாட்டர் வந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம தண்ணீர் குடிச்சா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் போகும். ஆனா, ஒ ஒ நம்ம நார்மலா தண்ணீர் குடிக்கிறோமோ இல்லையோ, கரெக்ட்டா 1 ஹார்க்கு ஒன்ஸ் போயி நம்ம யூரின் போயிட்டு வந்துரணும். என்ன காரணம்னா, நம்ம அதிகமா பிரெக்னன்சி நேரத்தில நம்மளுடைய யூரின் சிறுநீரக பை வந்து நரம்பு செல்கள வந்து அழுத்திட்டுருக்கும். அப்படி அழுத்திட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கு அந்த வயிறு வலி வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். ஸோ, யூரின் வர மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்கும். ஸோ, 1 ஹார் ஒன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க யூரின் போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க. இந்த மூச்சு பயிற்சி நம்ம வந்து நம்ம நல்லா மூச்ச இழுத்து வாய் வழியா விடும்பொழுது, நம்மளுக்கு அந்த பெயினும் ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாம ஆக்சிடேஷன்ங்கிற ஒரு ஹார்மோனும் வந்து நம்ம பாடியில வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்பொழுது நம்மளுக்கு அந்த பிரசவ வலிய வந்து ஈஸியா இன்டியூஸ் பண்ணும். கர்ப்பப்பை வாயும் சீக்கிரம் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து அந்த நேரத்தில நெறைய அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. அல்லது ஒரு சிலர் வந்து ரொம்ப டார்க்கான ரூம்ல, ரொம்ப அமைதியான ரூம்ல போயி அப்படி உட்காருவாங்க. அப்படி உட்காரும் பொழுது கூட நம்ம பாடியில வந்து ஆக்ஸிடேஷனோட லெவல் வந்து கரெக்ட்டான அந்த ஃப்ளோ வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலயும் நம்மளுக்கு ஈஸியா அந்த பிரசவ வலி வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாம கரெக்ட்டான மூச்சு பயிற்சி, ரொம்ப அமைதியான பிளேஸு, அது மட்டும் இல்லாம தைரியமான பேச்சு, அ தைரியமா நம்மளையே நம்ம தைரியப்படுத்திக்கிறது. நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நம்மளுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. சீக்கிரம் நம்மளுக்கு வந்து குழந்தை பொறந்துரும். நம்மளுக்கு அந்த அளவு பெயின் இல்ல. இந்த மாதிரி நம்மளையே தைரியப்படுத்தும் பொழுது, நம்மளுக்கு இந்த ஆக்ஸிடேஷன் ஹார்மோன் வந்து ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப டென்ஷனாவும், அப்படியே ரொம்ப ரஃப்பாவும், ஒரு பயத்தோடயும் இருக்கும் பொழுது, இந்த ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால அவங்களுக்கு பிரசவ வலியோட நேரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கர்ப்பப்பை வாயும் வந்து ஈஸியா ஓப்பன் ஆகாது. இதனால அவங்களுக்கு நார்மலா ஒரு கர்ப்பிணிக்கு வந்து அதுவும் முதல் டெலிவரியா இருந்ததுன்னா, 12லருந்து 18 மணி நேரம் வரைக்குமே அந்த பிரசவ வலி வந்து ஏற்படும். உங்களுக்கு இப்படி நீங்க அதிகமா டென்ஷன் ஆகும் பொழுதோ, அதிகமா பயப்படும் பொழுதோ, உங்களுக்கு இன்னும் அந்த பிரசவ வலியோட நேரம் வந்து அதிகரிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அந்த பிரசவ வலி நேரத்தில வந்து நல்லா சுடு தண்ணீல வந்து உங்களுடைய இடுப்பு பகுதி படுற மாதிரி உட்கார சொல்லுவாங்க. அல்லது ஒரு சில நேரம் அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல என்னால உட்கார முடியலன்னு நெனைக்கிறவங்க, கால் பகுதி மட்டுமாவது சூடா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து சுடு தண்ணீல கால் வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி கூட, நம்மளோட உள்ளங்கால் வந்து நல்லா வெதுவெதுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது, நம்மளுக்கு ஈஸியா அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடும் ன்னு சொல்லுவாங்க. அதனால மேபி அப்படி இல்லாட்டி கூட ஒரு சாக்ஸ் போடும்பொழுது கூட நம்மளோட அந்த கால் வந்து அந்த வெ ஈரப்பதமா இல்லாம அந்த வெதுவெதுப்பு தன்மையோட இருக்கும். இப்படி பண்ணும் பொழுது கூட உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நிப்பிள் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவாங்க. இந்த நிப்பிள் ஸ்டிமுலேஷன் வந்து 2 மார்பகங்களையும் வந்து ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. அந்த நிப்பிள்ல வந்து லைட்டா புடிச்சு, புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒ ஒ 5 மினிட்ஸ்க்கு ஒரு தட. இந்த இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கேப் விட்டுட்டு, அடுத்து வந்து நீங்க பண்ணும்பொழுது, இதுவும் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய வந்து ஈஸியா ஓப்பன் ஆகவும், நம்மளுக்கு அந்த பிரசவ வலிய வந்து இன்டியூஸ் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பிரெத் பால்ன்னு சொல்லுவாங்க. இல்ல இத பிரெக்னன்சி பால்ன்னு சொல்லுவாங்க. அப்படி உட்கார்ந்து ஒவ்வொரு தடையும் அதாவது அ 10லருந்து 20 நிமிஷம் உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திக்கும் பொழுதோ, அ அல்லது அந்த பால் யூஸ் பண்ணும் பொழுதோ, உங்களுக்கு வந்து ஈஸியா கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி பிரசவ வலிய கூட இன்டியூஸ் பண்றதுக்கு இந்த பாலும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பயப்படாம இருந்தாலே நம்மளுக்கு ஈஸியா நம்ம பாடியில ஆக்சிடேஷன் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்மளுக்கு அந்த பிரசவ வலியோட நேரம் வந்து கம்மியாயிடும். கர்ப்பப்பை வாயும் வந்து ஈஸியா ஓப்பன் ஆயிடும். ரொம்ப அமைதியாவும் நல்லா நல்லா மூச்சு பயிற்சி இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணும்பொழுது, அந்த ஹார்மோனோட லெவல் வந்து நம்ம பாடியில சீரா அமையும் பொழுது, ஈஸியா கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.